நீங்க ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த அது இல்ல இது இல்ல எனக்கு கையில அந்த ப்ராப்ளம் இருக்கு, கால்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு, நான் இது மட்டும் இருந்தா ஜெயிச்சிருப்பேன், இந்த இடத்துல முக்கியமான நேரத்துல நான் காசு கொடுத்திருந்தா நான் பெரிய ஆளாயிருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி நிறைய உங்களுக்குள்ளேயே நினைச்சுட்டே இருப்பீங்க. இது இருந்தா பண்ணிருவேன், இது இருந்தா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு ஒரு தடையை உருவாக்கி இதனாலதான் நான் ஜெயிக்காம இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் மனசுல நினைச்சுட்டே இருப்பீங்கல்ல. ஸோ அவங்க எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இந்த நம்ம சொல்ல போற அந்த கதையை ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்களே சொல்வீங்க இனிமேல் நானும் ஜெயிப்பேன், எதுவுமே இல்லைனாலும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இந்த கதையின் மூலமா கிடைக்கும். இந்த கதையில பாத்தீங்கன்னா ராஜன் அப்படின்ற ஒரு பையன் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான். ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கான். ஸோ அதை படிக்கிற பையனுக்கு உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை ஒன்று இருக்கு. என்னப்பா அந்த ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் ஸ்கூலுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு கராத்தே கேம்ப் இருக்கு. ஸோ அங்க எல்லா பசங்களுக்குமே கராத்தா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இவங்க போயிட்டே இருக்கும்போது நம்மளும் போய் அதெல்லாம் சேர்ந்து நம்மளும் கத்துக்கிட்டா எவ்வளவு ஆசையா இருக்கும், எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா அவனால அதெல்லாம் கத்துக்கிறதுக்கான உடம்புலையும் அவனுக்கு தெம்பு கிடையாது. வீட்டளவுலையும் ஒரு பொருளாதார ரீதியாகவும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த கராத்தே ஸ்கூலுக்கு மாசம் ஒரு 300 ரூபாய் 350 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கு. ஆனா இவங்களுடைய ஃபேமிலி வருமானத்தோட கம்பேர் பண்ணும்போது அது ரொம்பவுமே அது அதிகம். அதனால இவன் அதெல்லாம் நினைச்சு பாக்குறது இல்லை. ஆனா டெய்லியுமே ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போற வழியிலேயே அந்த அந்த கராத்தே ஸ்கூல்ல பாத்துக்கிட்டே டெய்லி போயிட்டே இருப்பான். ஒரு நாள் போய் உள்ள போய் சரி நீ போய் நம்ம என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டான். போயிட்டு இந்த மாதிரி எனக்கும் இந்த மாதிரி கராத்தா கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு, என்னையும் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னோட வா சேர்த்துக்கிறேன், ஆனா ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் 500 ரூபாய் கட்டிடணும், மாசம் 300 ரூபாய் ஃபீஸ் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 800 ரூபாய் போச்சா, 800 ரூபா நம்ம ஃபேமிலினால ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனசு எல்லாம் உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே தலையை கீழே தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டான். திரும்ப ஸ்கூல்ல உட்காரான், எல்லாம் பாடம்லாம் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு மைண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த கராத்தா போய் கத்துக்கணும், அந்த கிளாஸுக்கு போகணும், அந்த மைண்டே தான் இருக்குது. எவ்வளோ அவனால அந்த கிளாஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்க முடியல. திரும்ப அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சிருது. ஸ்கூல் வேன்ல எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்காங்க. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஒரு லாரியும் அந்த ஸ்கூல் வேன் மோதிருது. அந்த மோதுனதுல பாத்தீங்கன்னா உள்ள இருக்க நிறைய பசங்களுக்கு அடிபட்டுருச்சு. மெயினா நம்மளுடைய ராஜனுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய இடது கை டோட்டலா இழந்துடுறான். அதுக்கப்புறம் அவனை ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க, எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றாங்க. அவங்க ஃபைனலா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இந்த பையனுக்கு இடது கை அவ்வளவுதான், டோட்டலா கை செயல் இழந்துருச்சு, அதனால அந்த கையை ரிமூவ் பண்ணிட்டோம், இனிமேல் அந்த பையனுக்கு இடது கை கிடையாது அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ராஜன் ரொம்பவுமே ஃபீல் பண்றான். அவனுக்கு கை போச்சு அப்படின்ற வருத்தத்தை விட நம்மளால அந்த கராத்தா பண்ண முடியாது, ஒருவேளை நம்ம போய் அந்த கராத்தா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணா கூட நம்மளால கராத்தா பண்ண முடியாது, நம்மளுக்கு ஒரு கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் இப்படியே நாட்கள் கொஞ்ச நாள் நகர்ந்து போயிட்டே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ராஜன் அதே அந்த ஸ்கூல் பக்கத்துல இருக்க கராத்தே ஸ்கூலுக்கு போறான். ஏன் போறான் அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கான் கையில. ஸோ அதனால கொடுத்து ஜாயின் பண்ணலாம், என்ன சொல்றாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஸ்கூலுக்கு போறான். போனோடனே என்ட்ரன்ஸ்ல அந்த கராத்தா மாஸ்டர் என்னப்பா இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டோன்னே இல்ல நானும் ஜாயின் பண்ணலாம்னு வந்திருக்கேன் கராத்தால, நான் காசுலாம் ரெடி பண்ணிட்டேன், அட்வான்ஸ் 500 ரூபாய் ரெடி பண்ணிட்டேன், மாச ஃபீஸ் 300 ரூபாய் ரெடி பண்ணிட்டேன், 800 ரூபாய் கையில வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ராஜன் அந்த கராத்தா மாஸ்டர் சொல்றான். உடனே அந்த கராத்தா மாஸ்டர் சிரிக்கிறாரு. என்னப்பா உனக்கு ஒரு கையே இல்லை, நீ எப்படி கராத்தா கத்துக்க முடியும், ஒரு கராத்தானாலே கை தான் மெயின், நீ கையே இல்லாம கராத்தா கத்துக்க வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாருமே ஏளனமா பாக்குறாங்க. ரொம்பவுமே அந்த இடத்துல ஒரு அசிங்கப்பட்டு ஒரு மன வருத்தப்பட்டு அந்த இடத்துல இருந்து ராஜன் வெளியில வரான். வந்துட்டு அன்றைய நாள் முழுக்கவே பாத்தீங்கன்னா அவன் மனசு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஒரு பயம் கலந்த ஒரு சோர்வாவே இருக்கு. நம்மளால முடியல, நம்மளுக்கு கை போயிடுச்சு, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அமௌண்டே ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தா கூட இப்ப நம்மளுக்கு கை இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக நம்மள சேர்க்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே மனதளவுல ரொம்பவுமே சோர்வு அடைஞ்சிட்டு இருக்கான். ஸோ மகன் ரொம்ப சோர்வா இருக்கான் அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, ராஜா நீங்க வா, நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, உன்னால ஜாயின் பண்ண முடியலனா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ராஜன் சொல்றான், இல்லப்பா என்னால ஜாயின் பண்ண முடியலன்றது கூட எனக்கு வருத்தமா தெரியல, ஆனா என்னுடைய கை இல்ல, அதனாலதான் நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, ஊருக்கு அவுட்டர்ல பாத்தீங்கன்னா இன்னொரு இதே மாதிரி கராத்தா ஸ்கூல் இருக்கு. ஸோ அந்த மாஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஸ்நேகிதன் தான், நான் சொல்றேன் நீ போய் அங்க போய் ஜாயின் பண்ணு அப்படின்றாரு. உடனே ராஜனும் மண்டை ஆடிட்டு போயிட்டு உடனே எங்க அப்பா சொன்னாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கராத்தா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டான். ஜாயின் பண்ணனே அந்த கராத்தா மாஸ்டர் இவனை எதுவுமே சொல்லி நிராகரிக்கல. என்னடா கை இப்படி இருக்கு அதெல்லாம் எதுவுமே சொல்லல, ஒரு பயிற்சி மட்டும் சொல்லிடுறேன், இந்த பயிற்சியை மட்டும் நீ பிராக்டிஸ் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி கத்து கொடுத்துட்டாரு. கத்து கொடுத்துட்டு இவனுமே டெய்லியும் வரான். டெய்லியும் அந்த ஒரே ஒரு பயிற்சியை தான் திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான்.
ஆனா மற்ற பசங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேற வேற பயிற்சி எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இவனுக்கு இப்ப வந்து மனசுல என்ன தோணுது அப்படின்னா, நம்மளுடைய கை வந்து ஒரு கை இல்ல, அதனாலதான் வந்து இவர் வந்து நம்மளுக்கு எதுவும் சொல்லி தர மாட்டாரு, ஆனா அவங்க தான் வேற வேற பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, நான் மட்டும் இந்த ஒன்னையே எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு ஒரு மாதிரி மனசளவுல வந்து ஃபீல் பண்றான். இதுவே வந்து ஒரு வாரமா வந்து அந்த ஒரே பயிற்சியவே திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல போய் நேரா மாஸ்டர்கிட்டே கேட்டுட்டான், மாஸ்டர் ஏன் எல்லாத்துக்கும் வேற வேற கிளாஸ் எல்லாம் சொல்லி தரீங்க, வேற வேற பயிற்சி எல்லாம் பண்றாங்க, ஏன் ஒருத்தனுக்கு மட்டும் இந்த ஒரு பயிற்சியவே திரும்ப திரும்ப பண்ண சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி வந்து மாஸ்டர்கிட்ட கேட்கறான். உடனே வந்து மாஸ்டர், நீ அதெல்லாம் எதுவுமே பேசாத, உனக்கு கொடுக்கப்பட்டது இந்த ஒரு பயிற்சி தான், இந்த பயிற்சியை நீ எப்பயுமே வந்து பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு ஒரு மாதிரி வந்து ஒரு கோவமா வந்து சொல்லிட்டு போயிட்டார். உடனே வந்து ராஜனும் சரி ஓகே குரு சொல்றாருன்னா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு பயிற்சியவே வந்து திரும்ப 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 வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்து அந்த பயிற்சியில வந்து ஓரளவுக்கு வந்து பக்காவாயிட்டான். அடுத்த நாள் வந்து ராஜன் வந்து அந்த கராத்தே கிளாஸுக்கு உள்ள வரான். அப்ப அந்த மாஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாரு, நாளைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு காம்படிஷன் இருக்கு, நம்மளுடைய ஸ்டேட் லெவல்ல வந்து நடக்குது, ஸோ எல்லா கராத்தே கிளாஸ்ல இருந்தும் ஆள் வருவாங்க, அதை நீ வந்து கலந்துக்க போற அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்றாரு. இது ராஜனுக்கு வந்து ஒன்றும் புரியல, என்ன மாஸ்டர் சொல்றீங்க, எவ்வளவு பேர் வந்து நல்லா பயிற்சி பண்ணவங்க இருக்காங்க, ரெண்டு கை கால்களோட வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபைட் பண்ற ஆள்லாம் இருக்காங்க, நான் ஒரு கையே இல்லாதவன் என்னை கொண்டு போய் ஸ்டேட் லெவல்ல நடக்கிற லீக்ல போய் கலந்துக்க சொல்றீங்களே, இது எப்படி சாத்தியம், ஏன்னா ஒரு அடி அடிச்சாலும் நான் வந்து கீழே விழுந்துருவேன், நான் அந்த ஒத்த கையை வச்சு நான் எப்படி நான் சண்டை போட முடியும், என்னை வீமுக்குனே கொண்டு போய் என்னை அசிங்கப்படுத்துறக்காண்டி சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி வந்து ராஜன் கேட்கறான். உடனே வந்து அந்த மாஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சொல்றேன் நீ செய், அவ்வளவுதான், எனக்கு தெரியும் யாரை வந்து எங்க கூட்டு போகணும் எங்க கூட்டு போக கூடாது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வந்து கிளம்பி ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். ஸோ இவனுமே வந்து அடுத்த நாள் அந்த நடக்க போற அந்த லீக் கராத்தே லீக் போட்டிக்கு வந்து கலந்துக்கிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த தகுதி சுற்று மாதிரி வைப்பாங்க, அதுல அந்தான்னு வந்து ரொம்ப அப்படியே ட்ரை பண்ணி ஃபைட் பண்ணி ஒரு கையால வந்து ரொம்ப இதெல்லாம் பண்ணி அவனுக்கு தெரிஞ்ச அந்த ஒரே ஒரு அந்த பஞ்ச் இருக்குல்ல, அந்த ஒரே ஒரு வித்தையை மட்டும் தான் கற்றுக் கொடுத்துருக்காரு, அந்த ஒரு வித்தையை வச்சு லீக்ல இருந்து செலக்ட் ஆயிட்டான். அப்பயும் போய் சொல்றான் மாஸ்டர், டைம் மாஸ்டர் இது வந்து தகுதி சுற்று, இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து லோ லெவல்ல இருப்பாங்க, அதனால வந்து ஈஸியா அடிச்சுட்டேன், நான் இன்னும் போக போக வந்து லீகு அதெல்லாம் முடிச்சு செமிஃபைனல் ஃபைனல்லாம் போனோம்னா ரொம்ப பிரம்மாண்டமா வருவாங்க, அதெல்லாம் என்னால சமாளிக்க முடியாது மாஸ்டர் அப்படின்றான். ஒரு நாள் முடியும்பா, நீ போய் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் வந்து திரும்ப சொல்றாரு. அவர் சொன்னதவே வந்து மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு எல்லாத்துலயுமே வந்து ஜெயிச்சுட்டே வரான். 10 இது வரைக்கும் ஜெயிச்சுட்டான். இப்ப கடைசியில வந்து கிட்டத்தட்ட செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்டான். வந்தோடனே வந்து இப்பயும் மாஸ்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ செமிஃபைனல் வரைக்கும் வந்துட்ட, இன்னும் 2 மேட்ச் தான், இந்த 2 மேட்ச் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நீ யாருன்றத வந்து இந்த மொத்த உலகமே வந்து திரும்பி பார்க்க போகுது, ஸோ நீ கண்டிப்பா வந்து மனசுல வந்து ஒரு தைரியத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த சண்டையில வந்து நீ கலந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு செமிஃபைனல் சண்டைக்கும் போனாரு. ரொம்ப ராஜன் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சண்டை போட்டு அடிச்சு இடிச்சு பார்க்கறான். ஆனா ஆப்போசிட் ஆள் வந்து பாத்தீங்கன்னா ராஜனை போட்டு தோதவும் அட்டி வெளுத்துக்கிட்டு இருக்கான். ராஜனால வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல, ஏன்னா ராஜனுக்கு தெரிஞ்சது அந்த ஒரே ஒரு பஞ்ச், அந்த ஒரே ஒரு வித்தம் தான், அதுக்கு எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு எல்லா அடியுமே வந்து வாங்கிட்டே இருக்கான். கரெக்டா அந்த ஒரு டைம்ல வந்து அவனுடைய அந்த ஒரு பஞ்ச் கொடுக்கறதுக்கான அந்த ஒரு டைம் கிடைக்குது, கரெக்டா அதை யூஸ் பண்ணி வந்து அந்த பஞ்ச் தான் கத்துக்கிட்ட அந்த ஒரே ஒரு வித்தையை மட்டும் அடிச்சு வந்து அந்த செமிஃபைனல்ல வந்து ஜெயிச்சுட்டான். இப்போ வந்து ராஜன் வந்து ஃபைனலுக்கே வந்து செலக்ட் ஆயிட்டான். அவனாலே நம்ப முடியல, 2 கையை வச்சவன் எவனுமே வந்து ஜெயிக்கல, ஒத்த கையை வச்சு நம்மளே வந்து ஜெயிச்சிட்டோமே, அது ஒரே ஒரு வித்தையை மட்டும் கத்து வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனாலேயே வந்து நம்ப முடியல. இப்போ வந்து ஃபைனல் போயிட்டான். ஃபைனல்ல போனா பயங்கரமான ஒரு சண்டை வந்து நடந்துட்டு இருக்கு. ராஜன் வந்து அவ்வளவுதான், ஆள் வந்து செத்தே போயிடுவான், இதுக்கு மேல வந்து ராஜனால ஒண்ணும் முடியாதுன்ற அளவுக்கு வந்து அந்த இடத்துல வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்பையும் வந்து அந்த ராஜன் என்ன பண்ணா அப்படின்னா, இருக்கிற எல்லா அடியுமே வந்து தன்னுடைய மூஞ்சி உடம்புல எல்லா இடத்துலயும் வந்து வாங்கிட்டு அந்த அவனுக்கு தெரிஞ்ச அந்த ஒரே ஒரு வித்தை, அந்த ஒரே ஒரு பஞ்சை சரியான நேரத்துல கரெக்டா வந்து மூஞ்சில வந்து பஞ்ச் பண்ணா அந்த ஃபைனல்லையுமே வந்து ராஜன் வந்து ஜெயிச்சிட்டான். ஸோ இந்த ராஜன் ஜெயிச்சது ராஜனால மட்டும் கிடையாது, அங்கே சுத்தி இருக்க யாருனாலையுமே வந்து நம்ப முடியல, இது எப்போ சாத்தியம், ஒரு கையில உள்ள ஒருத்தன் ஜெயிச்சு ஃபைனல்லே அடிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து எல்லாருமே வந்து ஒரு மிரட்சி ஆயிட்டாங்க. அப்பதான் வந்து ராஜன் போய் கேட்கிறான் மாஸ்டர்கிட்ட. மாஸ்டர் காலில் வந்து தொட்டு கும்பிட்டுட்டு, மாஸ்டர் நான் ஜெயிச்சிட்டேன், ஆனா என்னாலேயே வந்து இப்போ வந்து நம்ப முடியல, நான் வந்து ஒரு கை இழந்துட்டேன், என்னால முடியுமா அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என்னால எப்படி இது சாத்தியம் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து ராஜன் வந்து சொல்றான். அப்பதான் வந்து அந்த மாஸ்டர் சொல்றாரு, உன்னால வந்து இந்த எல்லா மேட்சையும் ஜெயிச்சு ஃபைனல் வந்து உன்னால அடிக்க முடியும்ன்ற விஷயம் வந்து எனக்கு தெரியும், எல்லாரும் வந்து உனக்கு வந்து ஒரு கை இல்லை அப்படின்னு தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனா உங்ககிட்ட வந்து ஒரு 2 திறமை இருக்கு, அந்த 2 திறமையாலதான் நீ வந்து ஜெயிச்சிருக்க அப்படின்னாரு. 2 திறமை அப்படின்னு எனக்கு 2 திறமை இருக்கு. ஒண்ணு, நீ வந்து ஒரே ஒரு பயிற்சியை வந்து திரும்ப 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 பண்ணி அந்த பயிற்சியை வந்து நீ மாஸ்டர் ஆயிட்ட, ஸோ என்னாலேயே வந்து அந்த பஞ்சை வந்து தாங்க முடியாத அளவுக்கு வந்து நீ வந்து அந்த ஒரே ஒரு பஞ்சு, அந்த ஒரே ஒரு வித்தையா மட்டும் நீ வந்து பெரிய ஆளாயிட்ட, ஸோ நீ திரும்ப திரும்ப விடாமுயற்சி அதை நீ பண்ணி தான் உனக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து நீ ஸ்ட்ராங்கா வந்து அந்த பஞ்சில் வந்து உன்னால இருக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா,
நீ இப்போ கத்துக்கிட்ட அந்த ஒரு பஞ்ச் இருக்குல்ல, நீ டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ண பஞ்ச், அந்த பஞ்ச்ல இருந்து எதிராளி தப்பிக்கணும் இல்ல அதை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சானா அவன் கண்டிப்பா உன்னுடைய இடது கையை தான் பிடிச்சாகணும். ஆனா உனக்கு வந்து இடது கையே வந்து கிடையாது அப்படின்னாரு. அதை கேட்டவனே ராஜன் கண்ணுல இருந்து அப்படியே வந்து தண்ணி வந்துருச்சு. அப்பதான் வந்து மாஸ்டர் சொன்னாரு, உன்னுடைய பலவீனம் எதுவோ அதையே நான் வந்து உனக்கு பலமா மாத்திட்டேன், இவ்வளவுதான் வந்து வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வந்து மாஸ்டர் வந்து ராஜனுக்கு வந்து அட்வைஸ் சொன்னாராம். ஸோ அந்த கதை கேட்கும் போது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும். நான் வந்து என்கிட்ட அது இல்லை இது இல்லை, இது இருந்தால் தான் நான் ஜெயிப்பேன், இது இருந்தால் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும். இங்கே ஒருத்தனுக்கு வந்து ஒரு கையே இல்லை, அதுதான் வந்து அவனுடைய பலவீனம். ஆனால் அந்த பலவீனத்தையே வந்து பலமா மாற்றி அவன் வாழ்க்கையில வந்து வெற்றி அடைஞ்சிருக்கான். இது உண்மை ஸ்டோரியும் கூட. ஸோ இதே மாதிரியான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான அடுத்த ஒரு ஸ்டோரியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.